விசிக நிர்வாகியை தாக்கிய புகாரில் சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வல்லம்படுகை முகாம் செயலாளரான இளையராஜா என்பவர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளார். அப்போது கோவில் வளாகத்தில் தீட்சிதர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்ததை இளையராஜா தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். அப்போது தீட்சிதர்கள் சிலர் இளையராஜாவை தாக்கி செல்போனை பறித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தீட்சிதர்கள் செல்போனை பறித்து வைத்துக் கொண்டு தர மறுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. அனுமதி வேணுமா? எங்களை எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்கணும். தப்பு பண்ணீங்க. நான் என்ன தப்பு பண்ண வர முடியாது. நீ எதுக்கு வீடியோ எடுத்தப்பா? நீ எதுக்கு வீடியோ எடுத்த? நீ எதுக்கு வீடியோ எடுத்த? நீ எடுக்க கூடாது. நீ எப்படி இருக்குது? நீ எடுக்க கூடாது. நீ எடுக்க கூடாதியா? நீ எடுக்க கூடாது. ரொம்ப பண்றோம். வர முடியாதுங்க. போட்டோ வர முடியாது. என்ன பிரச்சனை பண்றதுக்கு பிரச்சனை பண்றதுக்கு எதுக்கோசரம் எடுத்தீங்க? யார் எடுக்க சொன்னாங்க? காயமடைந்த இளையராஜா சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தீட்சிதர்கள் தான், பொதுமக்கள் தான் யாரும் அடிக்கல. தீட்சிதர்கள் தான் என்னை தாக்குனாங்க. நீ உங்களால் என்னடா முடியும், உனியா என்னடா செய்ய முடியும் உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. கிரிக்கெட் விளாண்டு நாங்கள் தான் விளாடுவோம், யார் விளாடாமல் இருக்கா? நீங்கள் வெளியில் விளாட்றீங்க, நான் உள்ளே விளாட்றேன், அவ்வளோதான் வித்தியாசம். இது எங்கள் கோயில்டா, இது நீ எப்பறம் நீ கேட்கலாம், எங்களை வீடியோ பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க சார். இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் சிதம்பரம் நகர போலீசார் தீட்சிதர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.